தமிழ்நாடு சேலத்தில் இருக்கக்கூடிய ஹரிபிரசாத் ப்ரோ மீட் பண்ண தான் வந்திருக்கோம். ஸோ அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கும் மேலே பைக் கலெக்ஷன் இருக்குது. ஜென்ல டீசல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக இருக்கக்கூடிய காரு அதுவும் வச்சுருக்காரு. ஸோ இங்கே இருக்க எல்லா பைக்ஸை பற்றி எப்போ வாங்கினாரு, இந்த பைக்ஸோட ஸ்பெஷாலிட்டி பற்றிலாம் நம்ம வந்து வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுப்போம். ப்ரோ சேனலுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் வீடியோ கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. இங்கே நிறையா பைக் இருக்குது, கண்டிப்பாக பைக்குக்காக இந்த வீடியோ பார்ப்பாங்கன்னு தெரியும். எனக்கு நம்ம ஜென் டீசல்லேருந்து ஆரம்பிப்போமா? ஏன்னா இப்போ வந்து மைலேஜ் தர மாட்டேங்குது, லைஃப் இருக்க மாட்டேங்குது, காசு அப்படிலாம் சொல்கிறாங்க. இது 28 மைலேஜ் தரும்னு சொல்கிறாங்களே, டீசல் உண்மையிலே தருமா? இல்லை 26-27 எனக்கு லாங்குக்கு வருது. ஓகே மைலேஜ். இந்த காரை பற்றி சொல்லிடுங்க ப்ரோ. இது வந்து மாமா கிட்ட இருந்துச்சு, செகண்ட் ஓனர் அப்பா. ஓகே. இது வேணும், ஜென் டீசல் டிஐ வேணுன்றதுக்கோசமே இது எடுத்தோம். ஓகே. எடுத்த கண்டிஷன் அப்படி தான் இருக்குது. எஃப்சி கரண்ட்டு. மைலேஜ் எனக்கு நானும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்பலை அவ்வளோலாம் வருமானு. பட் ஆனால் லோக்கலுக்கே எனக்கு 23-24 வருது. லாங்லாம் போனோம்னா 27-28 கண்டிப்பாக வரும். ப்ரோ இப்போ நம்ம அந்த ஜென்னுக்கு வந்து 0 இன்ஜின் ஆயிடுச்சு. நான் பெட்ரோல் ஓட்டியிருக்கேன். டீசலோட சவுண்ட் எப்படி இருக்கும்? டீசல் சவுண்டு வருங்க. ஓகே. டீசல் சவுண்டு வராமலே இருக்குது. பெட்ரோலுக்கு இதுக்கும் மேட்ச் ஆகாது. பட் ஆனால் இது சவுண்டு ஜாஸ்தியாகவே வரும். ஓகே. சரிங்க ப்ரோ. இப்போ இதோட மெயின்டெனன்ஸ் ப்ரோ ஸ்பேர்ஸ்லாம் கிடைக்குதா? இதெல்லாம் நார்மல் தாங்க, இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்கே சேலம் மார்க்கெட்டே கிடைக்குது. சரி சரிங்க. இதெல்லாம் சேல் பண்ணுற ஐடியா இருக்கா? இல்லைங்க. அண்ட் இந்த வீடியோவில் வந்து எந்த வெஹிக்கிளும் சேல் கிடையாது. ஸோ எல்லாமே அவரோட கலெக்ஷன் வீடியோ. ஸோ அந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன் ப்ரோ, எக்ஸ்பல்ஸ் வந்து போயிடுவோம். ஸோ இதில் கிட் போட்டிருக்கீங்க. அதே மாதிரி உங்கள் இன்ஸ்டா பேஜும் பார்த்துருந்தேன். போகிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக்ஸ் ரீசைக்கிள் பண்ணுறது, அப்புறம் வந்து அந்த சீடு பிளான்ட் சீட்லாம் வந்து போட்டு போகிறதெல்லாம் பார்த்தேன். அதை பற்றி சொல்லியிருக்கலாம். அது வந்து அந்த மோட்டிவ் வந்து ஃபஸ்ட்டு என் பையன் கிட்டேருந்து தான் எனக்கு வந்துச்சு. அப்புறம் என்னோடய ஸ்கூல் சொல்லி கொடுத்துச்சு சின்ன வயசுலேருந்து. எனக்கு இப்படிலாம் பிளாஸ்டிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணணும் ஸ்கூல் சொல்லி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் சரி நம்ம நார்மலாக ரைடு போகும்போது ஒரு பேக் சைடில் மாட்டிக்கிட்டு நம்ம போகிற ரைடு போகும்போது நம்ம யூஸ் பண்ணுற பொருள் பிளாஸ்டிக்ஸ் எதாக இருந்தாலும் சரி, இந்த டீ ஷாப்பு அங்கங்கே நிற்கிறோம், சாக்லேட் ரேப்பை சாப்பிடுவோம், கண்டிப்பாக சாக்லேட் சாப்பிடுவோம். அப்போ வந்து அந்த ரேப் வந்து கீழே போடாத, யூஸ் பண்ணுற பாட்டிலும் வாட்டர் பாட்டிலும் யூஸ் பண்ணுறது தூக்கி போடாத அந்த பேக்கில் போட்டுட்டு எங்கே நம்ம ரீச் ஆகிறோமோ அங்கே கரெக்டான இடத்துல டிஸ்போஸ் பண்ணுறது, அந்த கான்செப்டில் பண்ணோம். ஓகே. நிறைய பேர் வந்து பைக் ரைடு, ஸோ காரில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ பிளாஸ்டிக்கை நம்ம போகிற இடம் விட்டுட்டு வராமல் அதை எடுத்துகிட்டு வந்து டஸ்ட்பினில் எங்கே அடுத்த ஸ்பாட் இருக்கோ. ஏன்னா நம்ம நிறைய வீடியோ ப்ரோ, நம்ம வாட்டர் ஃபால்ஸ் நிறைய நேச்சர் போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த இடம் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம இதெல்லாம் பண்ணோன்னா ஃப்யூச்சர் ஜென்ரேஷனும் நம்ம பார்க்குறத அவங்களும் பார்ப்பாங்க. இது என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் பண்ணும்போது நிறையா பேர் சொல்லுவாங்க இது கிரிஞ்சாக இருக்குது, அதாக இருக்கும்பாங்க. பட் ஆனால் ஃப்யூச்சருக்கு நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும். நம்மளால் பண்ண முடிஞ்சது என்னென்னா, ஒரு சின்ன ஒரு மஞ்சப்பை சைடில் கட்டிக்கிட்டால், ரைடு போகும்போது கட்டிக்கிட்டால் நம்ம யூஸ் பண்ணுறதை அதில் போட்டுட்டு போனாலே போதும். நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணலாம். சரிங்க ப்ரோ. இந்த கார்டு நான் அதிகமாக பார்க்கல. ஓகே. இது இந்த கார்டை பற்றிலாம் சொல்லிடுறேன். இது வந்து ஆஃப் கார்டு தான் எல்லாருமே போட்டிருப்பாங்க எக்ஸ்பல்ஸில். இது வந்து ஃபுல் கார்டு. கேரளாவில் ஒருத்தர் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. எவ்வளோ ப்ரோ வந்துச்சு? இது 7.5 ஃப்ரண்ட்டு, பேக் வந்து 2.5 நினைக்கிறேன். இந்த கார்டில்? ஆமாங்க. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா டேங்க்கு, இன்ஜினு, உங்களுக்கு வந்து சைலன்சர்லேருந்து எல்லாமே கவர் ஆகிடும். பிரேக்கு லிவர் கூட கீழே தட்டு. ஆமாங்க. பிரேக்கு அதே மாதிரி இதில் எக்ஸாஸ்ட்லேருந்து எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணுது. ப்ரோ இது ஆன்லைனில் இருக்கா இல்லைனா? ஆன்லைனில் இருக்குதுங்க. நான் சொல்கிறேன் அது என்ன பேர், அது லிங்க் நீங்கள். ஓகே ஃபைன். ஸோ எக்ஸ்பல்ஸ் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த கார்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். எக்ஸ்பல்ஸ் 200 வச்சுருக்கேன். இது எவ்வளோ ஓட்டிருக்கீங்க? இதோட ரிவ்யூ சொல்லிடுங்க ப்ரோ. இது வந்து நான் 2000 கிலோமீட்டரில் செகண்ட் ஹேண்டில் தான் எடுத்தேன். ஓகே. திருச்சியில் ஹீரோ கம்பெனிலேருந்து எடுத்தேன். அது கொரோனா டைமில் தான். 1800 கிலோமீட்டர் ஓட்டி இருந்துச்சிங்க. அப்போ நான் எடுத்துகிட்டு இப்போது 20,000 கிலோமீட்டர் ஓட்டிக்கிறேங்க. 25,000 கிலோமீட்டர் ஓட்டிக்கிறேன். ரைடு பர்பஸுக்கு டெய்லி யூஸுக்கு எனக்கு இதுதான் கரெக்டாக இருக்குது. இப்போ ரோட் கண்டிஷன்ஸுக்கு இது கரெக்டான வண்டி. அதனால் நான் தினமும் யூஸ் பண்ணுறேன். நிறைய சேல்ஸ் ஆகுது. சென்னை ரோடு கண்டிஷன் இருக்குது. ஸோ நிறைய வண்டி இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த சிவகார்னர் சென்டரில் இருக்குது. இதுலேருந்து ஆரம்பிச்சிருவோம் ப்ரோ. ப்ரோ இந்த ஐடியா எப்படி ப்ரோ வந்துச்சு? ஏன்னா இப்போது ஒரு வண்டி 2 வண்டி வச்சிருக்கலாம், நமக்கு பிடிச்ச வண்டி. இப்போ இத்தனை பைக் கலெக்ஷனாக வச்சிருக்கணும். அது உங்ககிட்ட பேசும்போது இதுக்கு முன்னாடி வந்து 30-40 வண்டி இருந்தது, இப்போதான் கம்மியாயிடுச்சு சொன்னீங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். இது பெரியவங்க, எங்கள் வீட்டு பெரியவங்க கிட்டேருந்து வந்துச்சிங்க. தாத்தாங்க அவங்க அப்பாங்கெல்லாம் வந்து கலெக்ஷன் பண்ணுவாங்க. கலெக்ஷன்னா ஃபுல்லாக நிறையா கலெக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஆனால் எடுக்கிறது ரேராக எடுப்பாங்க. ரேர் வண்டியாக எடுத்து அதை பத்திரமா வச்சுக்குவாங்க. அவங்ககிட்டருந்து கற்றுக்கிட்டது. அப்புறம் எனக்கு மோட்டிவ் வந்து இந்த பழைய காலத்து பொருள்லாம் கலெக்ட் பண்ணுவேன். 2 வீலர் மட்டும் இல்லை, விண்டேஜ் யூஸ் பண்ணது, நம்ம தாத்தாங்க யூஸ் பண்ணது, இந்த பிராஸ் மெட்டீரியல்ஸு, இந்த பழைய காலத்து வீட்டிலலாம் இருக்கும்ல, அந்த பொருள்லாம் இப்போ ஏதாவது டெமாலிஷ் பண்ணுறாங்க வீட்டைனா நம்மளுக்கு
நியூஸ் கிடைச்சதுன்னா நம்ம அங்கே போய் என்னென்ன பொருள் வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்குவோம். அவங்க வந்து தூக்கி போடுற பொருளை நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம அதை கொஞ்சம் ரெடி பண்ணி நான் ஷோலையோ இல்லை வீட்டில் தான் ஃபுல்லாக இருக்கும். ஷோவில் ஏதாவது போடணும்னா நான் அதை எடுத்துகிட்டு போய் போடுவேன். ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போ இந்த பைக் பற்றி இப்படிலேருந்து ஆரம்பிச்சேன். இது வந்து ஆக்சுவலாக ஸ்க்ராப் கண்டிஷனில் தாங்க இருந்துச்சு. எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே ப்ரோ, இன்னொன்று சொன்னீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கிராப் கண்டிஷனில் ஓல்டு வெஹிக்கிள் இருந்துச்சு அப்படின்னா எடுத்து ரெடி பண்ணி வந்து அதை சேல் பண்ணலான்ற நம்மளுக்கு என்னன்னா மெயின் கான்செப்ட் என்னென்னா ஸ்க்ராப் ஷாப்பில் விற்கும். புக் இருக்கிற வண்டியாக எடுப்போம், புக் இல்லாத வண்டி எடுப்போம். புக் இல்லாத வண்டி போன டைம் ஸ்கூட்ரு ஒன்று எடுத்தேன், பஜாஜ் ஸ்கூட்ரு. அதை எடுத்து ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் ஒருத்தர் வந்து கேட்டாங்க, எனக்கு எங்களோட ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில் ஓட்டுறதுக்கு வேணும் அப்படின்னாங்க. சரி, அப்போது ரெக்கார்ட்ஸ் இல்லைன்னு சொல்லி தான் நம்ம கொடுக்குறோம். ஆக்சுவலாக நம்ம ஸ்பேருக்கு தான் கொடுப்போம். அவங்க வந்து அந்த எஸ்டேட்டுக்குள்ளே இல்லை பங்களாவில் ஷோக்கு நிறுத்துறதுக்கு அதுக்கு மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க. நம்மளோடது என்னென்னா ஸ்க்ராப் ஆகக்கூடாது. இப்போது கடைசியாக கூட ஸ்பிரிட் ஒன்று இருந்துச்சு, அது எடுத்ததே 4,000 ரூபாய்க்கு எடுத்தேன். 4,000 ரூபாய்க்கு எடுத்து ஃபுல்லாக ரெடி பண்ணோம் ஒரே நாளில். ஒரு மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் ரெடி பண்ணி அப்புறம் அதே ரேட்டுக்கு கொடுத்தோம். ஒருத்தருக்கு என்ன அடக்கமாச்சோ அது அதே ரேட்டுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபர் அவருக்கு வண்டி இல்லைன்னாரு. அப்புறம் அவர் கூப்பிட்டு அதை கொடுத்தாச்சுங்க அந்த வண்டி. இப்போ நான் உங்ககிட்ட RX Z இருக்குது, RX 135 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விண்டேஜ் இல்லைனா ஒரு 2 ஸ்ட்ரோக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு நல்லா பயங்கரமாக ஏறி இருக்குது. இது வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்குறீங்களா? ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்கிராப்பு, சில பேர் சொல்கிறேன், எல்லாரும் இல்லை, அது வந்து இன்னும் வந்து ஒரு கனெக்ட் பண்ணாமலே பார்க்குறாங்க. பட் இது ப்ரைஸ் ஏறுறதால எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ இந்த மாதிரியான பைக்ஸ் வந்து அழியாது. ஏன்னா அதுக்கு நம்ம திருப்பி உயிர் கொடுத்துட்ருப்போம், ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணுவாங்க, ஓட்டுவாங்க. ஸோ அந்த கிரேஸ் வந்து இன்னும் அதிகமாகிட்டே தான் போகும் அப்படின்னு நான் பார்க்குறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதோட ப்ரைஸ் ஏறினது எல்லாமே? இல்லை, ப்ரைஸ் வந்து ரொம்ப ஏறினாலும் ஓரளவுக்கு தான் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணும். ரொம்ப ஏறி புது வண்டிங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வண்டிங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அது இப்போல்லாம் ரொம்ப ஹைக் ஆகிடுச்சு. இப்போ 100லாம் வந்து 80 ரூபா 90 ரூபா இருந்துச்சு போன வருஷம் வரைக்கும். இப்போல்லாம் 1.60 ரூபா 1.60 வந்துருச்சு. 135 65 60 இது இருந்துச்சு. இப்போ வந்து 120 130 ஆகிடுச்சு. இந்த மாதிரி போயிட்டுருக்குது. அது வந்து இப்போது இதுக்கு மேலே என்னென்னா, வண்டி ஒரு ப்ராப்பரான வண்டி எடுக்கணும்னா எஃப்சி கரண்ட்டு புக்கு எஃப்சி கரண்ட்டு கார்டெல்லாம் கரெக்டாக இருக்கிற வண்டியை நம்ம எடுத்துட்டோம்னா அது நம்மளுக்கு கரெக்டாக வேல்யூவான வண்டியாக இருக்கும். நம்ம ஆன்லைன் இல்லாத எஃப்சி இல்லாத வண்டியை நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பாக அது நம்ம பண்ணுறது ஃப்யூச்சரில் கஷ்டமாக இருக்கும் எஃப்சி பண்ணுறது. ஓகே ஓகே சரிங்க ப்ரோ. செட்டிலேருந்து போய்டுவோம் ப்ரோ. இது எந்த வருஷம் மாடல் ப்ரோ? இதை பற்றி சொல்லிடுங்க. இது 97ங்க. ஓகே. இது வந்து ஒருத்தர் ரெஸ்டோர் பண்ணி வச்சுருந்தார் வண்டி கிருஷ்ணகிரியில். நான் அவர்கிட்ட இருந்து இப்போது ஒரு 6 months ஆச்சு எடுத்துகிட்டு வந்து. ஓகே. இதில் சாம்பர் எக்ஸாஸ்ட்லாம் போட்டு. ஆமாம், அவர் டேஸ்ட்டுக்கு பண்ணார். அப்புறம் அவருக்கு சேல் பண்ணுறனாரு. அப்புறம் நான் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. சரிங்க ப்ரோ. ப்ரோ இந்த பல்சரு ரவுண்டும் பல்சர்லாம் இப்போ பார்க்கறதே கம்மியாக இருக்குது. ஸோ இதை பற்றி சொல்லிடுங்க. இது வந்து 2002ங்கண்ணா. ஓகே. ஃபோக்ஸ் மாடலு. இது வந்து எனக்கு இன்ஸ்பயர் ஆனது வந்து ரன் படத்தில் வரும், மாதவன் ஓட்டிகிட்டு வருவார். அதனால் நான் அப்போ 10th படிச்சுட்டு இருந்தேன். அப்போ இருந்தே எனக்கு இந்த வண்டி மேலே ஒரு கிரேஸு, வண்டி எடுக்கணும் அப்படின்னு. அப்புறம் இது எஃப்சி கரண்ட்டில் இருக்கிற வண்டியாகவே எனக்கு கிடைச்சிது ஒன்று. அதனால் இது நான் ஒன்று எடுத்தேங்க. சரிங்கண்ணா. ஆனால் இப்போ இருக்க இது எக்ஸ்பல்ஸ் 200 ஓட்டி லேட்டஸ்ட் வண்டி, இந்த வண்டியில் என்ன ஸ்பெஷல்? இதுலேயும் நான் ரைடு போனேங்க. இப்போது கடைசியாக கொல்லிமலைக்கு போயிட்டு வந்தேங்க. ஒரு 3 days ரைடு. நான் தனியாக தான் சோலோவாக தான் போனேன். ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. எக்ஸ்பல்ஸ்னால் ஆஃப் ரோடிங்க்கு நம்மளுக்கு ஸ்பைனல் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது கரெக்டாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். நம்மளுக்கு இதுக்கு ஒன்றும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ரைடுக்கு இப்போவும் ரைடு போகணும்னா இந்த வண்டி தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஓகே ஓகே சரிங்கண்ணா. இது வந்து அப்பா வண்டிங்கண்ணா. அப்பா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது அப்பாவோட பேரில் தான் இருக்குது. அவர் வந்து இதே மாதிரி தான் வச்சுருந்தார். நான் என்னோடய காலேஜ் டேஸில் ஸ்கூல் டேஸில் வந்து எல்லாம் கொஞ்சம் கண்டம் பண்ணேன் வண்டியெல்லாம். மப்ளர்லாம் கட் பண்ணி விட்டு ரொம்ப ஒர்ஸ்ட்டாக பண்ணிட்டேன் வண்டியை. அப்புறம் மறுபடியும் அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணார். வண்டி இங்கேயே கிடந்துச்சு குடோனில். நான் எடுத்து மறுபடியும் ரீபெயிண்ட் பண்ணி இதெல்லாம் ஒரிஜினல், இதெல்லாம் வந்து இன்னொரு வண்டி இந்த இம்பலம்லாம் இல்லைங்க, நான் இங்கே மிஸ் பண்ணிட்டேன். இந்த வண்டி வந்து போலீஸ் ஏலத்துக்கு விடுவாங்கள்ல வண்டி, அந்த வண்டியில் போய் யாருன்னே தெரியாது, அவங்களாம் எப்படி ஏலம் எடுக்கிறதுனே தெரியாது எனக்கு. எனக்கு 21 அப்போது உள்ளே பூந்து இதே மாதிரி வண்டி அங்கே ஒன்று இருக்குது. பட் ஆனால் ரெக்கார்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, வெறும் இந்த ஒரு பேப்பர் மட்டும் தான் கொடுப்பாங்க. இருந்தாலும் எனக்கு வண்டி வேணும்னு சொல்லிட்டு 1000 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் அந்த வண்டியை 4500 ரூபாய்க்கு 4800 ரூபாய்க்கு எடுத்தேன்.
அப்போ கூப்பிட்டு கூட சொன்னாங்க, உனக்கு வேணும்னா வண்டி எடுத்துகிட்டு போயிடு, எதுக்கு இப்படி வண்டியை ரேட்டு ஏற்றுற அப்படின்னாங்க. எனக்கு இந்த வேணும் அப்படின்னேன். அப்புறம் அங்கேயே நிறுத்தி இதை 2 மட்டும் கழட்டிட்டு அங்கே ஸ்கிராப்புக்காரங்க இருக்கிறாங்க, அந்த வண்டி அப்படியே அவர்கிட்ட, எனக்கு வேல்யூ தெரியல அப்போது, இதை மட்டும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இது 2ம் எடுத்துக்கிட்டு வண்டியை வந்து நான் அங்கே அவர்கிட்டயே நான் கொடுத்துட்டேன். சரிங்க. அதுக்கப்புறம் இது ரெடி பண்ணி ஒரிஜினாலிட்டியாக வைக்கணும்னு சொல்கிறதுக்கோசம் ஒரிஜினாலிட்டியாக ரெடி பண்ணுங்க. இங்கே நிறைய வண்டி இருக்குது. ஃபஸ்ட்டு வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டது இந்த வண்டியில் தாங்க. இந்த வண்டி தான். இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு கீர் வண்டி. ஃபஸ்ட்டு எம்ஐடியில் வந்து ட்ராவல்லாம் பண்ணதில்லை. ஆனால் திருட்டுத்தனமாக நம்ம போனது, பசங்களோட போனது, லைசன்ஸ் இல்லாத நம்ம ஓட்டும் போது அப்போல்லாம் வந்து யூஸ் பண்ண வண்டி இந்த வண்டி தான். இந்த வண்டி தான் எனக்கு எல்லாமே, நிறைய ஆக்ஷன்ஸ்லேருந்து நம்மளுக்கு ஒரு கிரேஸு, இந்த பழைய வண்டி நம்மளுக்கு காட்டி கொடுத்ததே இந்த வண்டி தாங்க. இந்த வண்டி மாடலு 88 மாடலு, இதெல்லாம் ரொம்ப ரேர் வண்டின்னு காட்டி கொடுத்தது, என்ன இப்படி வச்சுக்கிற அப்படின்னு சொல்லி காட்டின வண்டி இந்த வண்டி தான். சரிங்க. இதுலேருந்து தான் நம்மளுக்கு கலெக்ஷன் பண்ணணும்னு ஆசை வந்துச்சுங்க. இப்போ திருப்பி கொஞ்சம் ஒரிஜினாலிட்டியாக எடுத்துகிட்டு வந்துருக்குறேங்க. அடுத்தது போய்ட்டோண்ணா, எஸ்டியும் வச்சுருக்கீங்க, ஜாவும் வச்சுருக்கீங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் நிறைய ட்ரிப்ஸ் போகிறேன்றீங்க, எக்ஸ்ட்ரா ஃபாக் லைட் போட்டிருக்கீங்க, இதே நான் கவர் போட்டிருக்கீங்க. அது வந்து வண்டி இப்போ ரைடுக்கு போகிறோங்க, ரைடுக்கு வந்து அது ஆக்சுவலாக டூம் உடஞ்சிருக்குது. ரைடுக்கு நிறையா போகிறோம், அவங்க நிறையா பேர் வண்டி வந்து நிறையா மாடல் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த பெயிண்டிங் நிக்கலிங்லாம் பண்ணி சேம்பர்லாம் எஸ்டிக்கெலாம் சேம்பர் போட்டு பயங்கரமாக பண்ணி வச்சுருப்பாங்க. சரி, நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு 250 வண்டி வந்துச்சு போனோம் எஸ்டி ரைடுக்கு. பெனின்சுலா ஒடிசின்னு ஒருத்தர் நடத்தினாங்க ஊட்டியில். அப்போ வந்து 250 வண்டி பக்கத்தில் வந்துச்சுங்க. அப்போ வந்து நம்ம வண்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியறதுக்கோசம் எல்லாத்துக்கும் கவர் போடலான்னு சொல்லிட்டு கவர் போட்டு வச்சுக்கிறேன். பார்த்தா கேட்பாங்க, அவ்வளோதான். நானும் அதை கேட்டுட்டேன். ஸோ எஸ்டி ஜாவா ரெண்டுமே வச்சுருக்கீங்க. அது வந்து ஜாவா வந்து அப்பா வண்டிங்க. ஓகேண்ணா. அது 68 மாடலு. அவர் வந்து ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தார். அவர் அப்பா வந்து ஜாவா ஓட்டிகிட்டு இருந்தார். அவர் ஃப்ரெண்டு வீட்டில் நிற்குமாம்மா வண்டி. அந்த வண்டி வந்து சின்ன வயசில் அவருக்கு ஓட்ட கற்றி கொடுத்தது ஜாவா தான், அவங்க ஃப்ரெண்டு அவங்க அப்பா வண்டி. அப்புறம் இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வண்டி வேணும்டா, ஜாவா இருந்தால் பாரு அப்படின்னாரு. அப்புறம் இந்த வண்டியை எடுத்து ரெடி பண்ணி இது எஃப்சி கரண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேண்ணா. ஆக்சுவலாக எஸ்டி ஜாவா வந்து இப்போ இந்த மாதிரி விண்டேஜ் வண்டிலாம் ₹2 2.5 அப்படி ஓடிட்டு இருக்கு. ஆனால் புதுசாக வர ஜாவா எஸ்டி எல்லாம் சேல் போடுறோம், யாரும் வாங்கவே அது 5000 கிலோமீட்டர்லேயே ரீசேலுக்கு வருது. அது என்ன ஃபால்ட்டுன்னு தெரியல. 2000 கிலோமீட்டரே வருது. அதை கம்மி ஆஃப் தி ப்ரைஸுக்கு சேல் போட்டாலும் மார்க்கெட் புது பைக்லேருந்து அந்த அளவு வாங்க மாட்டுறாங்க. ஆனால் மேபி என்ன பில்ட் குவாலிட்டியில் என்ன இஷ்யூன்னு நம்மளுக்கு தெரியல. நான் அடுத்தது 135 போயிடுவோம். இது இப்போ தான் நான் ரீசனாக எடுத்தார். ஒரு 2 months 3 months இருக்குங்கண்ணா. ஓகே. அண்ணனை பார்க்கறதுக்கு போயிருந்தேங்க. ஆண்டூர் கேட்டில் இருக்கிறாரு. அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் பேசுகிறதுக்கோசம் எடுத்துகிட்டு வந்தார். அவர் சூப்பர் பைக் எடுத்துகிட்டு இது கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தார். அப்போ நாங்கள்லாம் உட்காந்து டீ கடையில் சாப்பிட்டு இருக்கும்போது கொடுக்குறேன்ற ஐடியா வந்துச்சு. நான் சும்மா தான் போயிருந்தேன். பேசிகிட்டு இருக்கும்போது கொடுக்குற நேரம் நான் எடுத்துக்கிறேன்ட்டேன். ஏன்னா இந்த ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க, எஃப்சி கரண்ட்டு, 2 ஓனருங்க. சரி, வண்டி எல்லாம் தெளிவாக இருக்குது, எந்த ஒரு செலவும் இல்லை. பார்த்தேன், சரி நம்ம எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு உடனே அண்ணா யாருக்கிட்ட பேசணுமோ அவர் வீட்டுக்கே போய் காசு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு வண்டி எடுத்துகிட்டு நைட்டாக எடுத்துகிட்டு வந்து நிறுத்தியாச்சுங்க. நல்லா வச்சிருக்காருல்ல. அதாவது சைட் ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்துன்னா சைட் ஸ்டாண்டு வந்து இது நான் ஹாரனு சைட் ஸ்டாண்ட்லாம் நான் ஃபிட் பண்ணதுங்க. சைட் ஸ்டாண்டு வந்து கண்டிப்பாக சொல்லணும், ஏன்னா இது வந்து பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்ஸ்னு சேலத்தில் இருக்குதுங்க. பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்ஸ்னால் எஸ்டி ஜாவா ஃபஸ்ட்டு கம்பெனிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்த உடனே நேராக பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்ஸ் தான் போவாங்க. போயிட்டு அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து இந்த கேரியரு இதெல்லாம் பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்ஸை தான் செஞ்சது. எஸ்டியோட பேக் கேரியரு சேலத்தில் இருக்காங்க. ஆமாம், சேலத்தில் இருக்குதுங்க. மல்டிப்ளெக்ஸ் தேட்டருக்கு பக்கத்தில், 5 தேட்டருக்கு பக்கத்தில் இருக்குது. அவங்களுக்கு என்னன்னா எஸ்டி ஜாவா கம்பெனிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோன்னே நேராக பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்ஸ் போவாங்க. 2 சைடு பெட்டி, பேக் கேரியரு, சாரி கார்டு, சைட் ஸ்டாண்டு, சென்டர் ஸ்டாண்டு, அப்புறம் பம்பர், இது எல்லாமே வந்து அவங்க பண்ணி கொடுப்பாங்க. அவங்க இதில் ஒரு டைம் நிக்கல் நீங்கள் இது போட்டிங்கன்னா ஒரு 10 இயர்ஸுக்கு நிக்கல் போடுற இதே வராது. அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் நம்மளுக்கு அவ்வளோ கேரண்டியாகவும் சொல்லி கொடுப்பாங்க. இப்போவும் கடை இருக்குது. இந்த பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்ஸ் சைட் ஸ்டாண்டு வந்துன்னா 1100 ரூபா. இது அவ்வளோ சீக்கிரம் எங்கேயும் பார்க்க முடியாது. சேலம் வண்டி நிறையா வண்டியில் பிராண்டட் வண்டி, அதாவது எப்படின்னா வண்டி பர்ஃபெக்டாக வச்சுருப்பாங்க, நீட்டாக இருக்கும் வண்டி.
அவங்க வண்டியிலலாம் இந்த ஸ்டாண்ட் இருக்கும் கண்டிப்பாக. ஓகே இல்லை நான் இதுதான் புதுசு நம்ம பார்க்குறது, நீங்கள் சொன்னதால் அந்த அடிஷனல் அந்த பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்ஸில் அவ்வளோ நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க நம்மளுக்கு. ஓகேண்ணா கண்டிப்பாக. அடுத்தது போய்ட்டு TS50 இருக்குது. இது வந்து இப்போ தாங்க எடுத்தோம். இது வந்து ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு எடுத்துருக்குறோம். சரிங்கண்ணா. ரெக்கார்டோட வண்டி எடுத்துருக்குறோம். இது வந்து இப்போ ஃபுல்லாக பிரித்து பெயிண்ட் நிக்கில் பண்ணுறோம். சரிங்கண்ணா. M80ண்ணா. இது அப்பா வண்டி தாங்க. இதுதான் நம்ம கைவிட்டு நம்மளுக்கு அப்பா வண்டி கைவிட்டு போயிடுச்சு. மேனேஜர்கிட்ட கொடுத்து வண்டி போயிடுச்சு. அப்புறம் யதார்த்தமாக இந்த கொரோனா டைமில் போய் கேட்டோம், இது மாதிரி இருக்குதா வண்டி கொடுத்துட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது, அது உள்ளே தான் இருக்குது, நான் ஓட்டுறதில்ல. அவர் ஹோண்டாவில் பஜாஜில் என்னமோ எடுத்துட்டார். அது உள்ளே தான்ப்பா இருக்குது, அது வேணும்னா எடுத்துக்கோ அப்படின்ட்டார். அப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து அதுவும் நான் ரீல் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ரொம்ப அன்கண்டிஷனில் இருந்துச்சு. எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணி இன்ஜின்லாம் ரெடி பண்ணி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓடிட்டுருக்குறோம் இப்போது. ஸோ ஹரிபிரசாத் ப்ரோவோட இன்ஸ்டாகிராம் டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ரோ இப்போ அதே மாதிரி வண்டி ஒரு ஸ்கிராப் இருந்து புக் இருந்துச்சுன்னா ரெடி பண்ணி சேல் பண்ணலான்னு சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி ஏன்னாச்சும் அடுத்த லைனப்பில் பைக்ஸ் இருக்கா இல்லை இனிமேட்டு தான் எடுக்கணும்? இல்லை, நீங்கள் வந்து அது எனக்கு வந்து அதுதான் வேலை. என்னன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். சும்மா இருக்கிற லெஷர் டைமில் ஸ்கிராப் ஷாப்புக்கு வண்டி பழைய மார்க்கெட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். அப்போ வந்து எனக்கு ஏதாவது இந்த சன்னி வண்டி ஸ்பிரிட்டு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நம்ம ஜென்ரேஷன் பசங்களுக்கு மறுபடியும் அது பார்க்கக்கூட முடியாது நம்ம. அதனால் புக்கோட ரெக்கார்டோடு இருந்துச்சுன்னா தாராளமாக எடுக்கலாம், எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணலாம். ஆனால் கரெக்டான மெக்கானிக் நம்மளுக்கு அமையணும். அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக ரெடி பண்ணலாம் வண்டியை. கேட்கலாம் நினச்சோம் ப்ரோ, இவ்வளோ பைக்கை மெயின்டைன் பண்ணுறீங்க. இப்போ நாங்கள் இதுக்கு சொல்லிட்டீங்க, ஆக்சசரிஸ்க்கு வந்து ஒரு கடை சொல்லிட்டீங்க. மெக்கானிக்ஸ் வந்து நம்ம சேலத்தில் நிறையா மெக்கானிக்ஸ் இருக்கிறாங்கண்ணா. பட் ஆனால் ஜாவா எஸ்டி மெக்கானிக் ஜாவாக்கு எஸ்டிக்கெல்லாம் ராஜேந்திரன் ஒருத்தர் இருக்கிறாருங்க ஐதுப்பட்டத்தில். அவர் வந்து ரொம்ப தெளிவான மெக்கானிக். எப்படின்னா டைமிங் ஆகும், பட் ஆனால் ஃபிட்டிங்னா இந்த இடத்துல இது வரும், இந்த இடத்துல வாசர் வரும்னா அந்த இடத்துல கண்டிப்பாக அந்த வாசர் வச்சே கொடுப்பார். கௌரி அண்ணான்னு ஒருத்தர் இருக்கிற ஆன்லூர் கேட்டில், அவர் வந்து அண்ணனோட வண்டியை ரோட் கிங்கு நாளைக்கு ரைடு போகிறோம். இன்றைக்கி காலையில் எடுத்துகிட்டு போகிறோம் இன்ஜினை, ரோட் கிங்கோடு எடுத்துகிட்டு போகிறோம் டோ பண்ணிவிட்டு போயிட்டு காலையிலேருந்து உட்காந்து சாயங்காலத்துக்குள்ளே இன்ஜின் ரோட் கிங்கை ஃபிட்டிங் பண்ணி அசம்பிள் பண்ணிவிட்டு ஓட விட்டு நைட்டு ஃபுல்லும் ஓடிச்சு. காலையில் ரைடு எடுத்துகிட்டு போயாச்சுங்க. இப்போ புது வண்டி நம்ம ரெஸ்டோர் பண்ணால் கூட நம்மளுக்கு பயம் இருக்கும், போகுமா ரீச் ஆகுமா ஆகாதான்னு. அது அப் அண்ட் டவுன் 700 கிலோமீட்டர்ஸ் ரைடு போகணும். நீட்டாக போயிட்டு நீட்டாக வந்திருக்குது. இன்னமும் ஓட்டிகிட்டு இருக்கிறார் வண்டி. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மெக்கானிக் காம்ப்ரமைஸே பண்ணவே மாட்டார். இந்த ஸ்பேர் எனக்கு வேணும், இந்த ஸ்பேர் வாங்கிட்டு வந்து கொடுத்தா அவர் மாட்டுவார், இல்லைனா அது மாதக்கணக்கில் அப்படியே நின்னாலும் நிற்கும். அதனால் மெக்கானிக் அவர். என்னோடய மெக்கானிக் வந்து இங்கே கண்ணன் ஒருத்தர் இருக்கிறாருங்க நம்ம நெத்திமேட்டில். அவர் வந்து நம்ம இடத்துலேயே வந்து செஞ்சு கொடுப்பாரு. அவரால் முடியலன்னு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, நீங்கள் இப்போ சொன்ன அந்த மெக்கானிக்ஸோட ஃபோன் நம்பர் கண்டிப்பாக நான் கொடுக்குறேங்க. அதே மாதிரி எக்ஸ்பல்ஸோட அந்த கிட்டுக்கு சொல்லி நான் அதுவும் கொடுக்குறேங்க. டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். நான் ஹரிபிரசாத் ப்ரோவோட ஃபோன் நம்பரு அவரோட இன்ஸ்டா பேஜ் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் கேட்கணுமா ப்ரோ உங்களை? இல்லைங்க, ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு என்னென்னா ஐடியா, இது எல்லாருமே வீட்டில் ஏதாவது ஒரு பழைய ஸ்கிராப் இருந்தாலும் சரி, வண்டிங்க இது ஆகாதுன்னு சொல்லிட்டு எடைக்கு போடுறதுக்கோ இல்லை வித்துடலான்னு சொல்லிட்டு கொடுக்காதீங்க. ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் கண்டிப்பாக உங்கள் பேரங்க பசங்க கிரேஸ் ஆகுவாங்க. அது வரைக்காவது வச்சிட்ருங்க. அவங்க வந்து அது பார்த்துக்கிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிராப் பண்ணாதீங்க. ஸ்கிராப்புக்கெலாம் 1500 2000 இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ஒரு ரேட் விற்கிறது இதெல்லாம் தேவையில்லை. நம்ம முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. அதே மாதிரி அவர் ஓம்னியும் வச்சிருக்காரு, 97 மாடல். 97 மாடல் சிங்கிள் ஓனர் ஓம்னி வச்சிருக்காரு. ஆக்சுவலாக இன்னும் நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நம்ம பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி விண்டேஜ் பைக்ஸ் பிரியராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி மோட்டார் மாலை ராகுல் ப்ரோக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவரோட ரெஃபரன்ஸ் மூலியமாக தான் நான் ஹரிபிரசாத் ப்ரோ வந்து மீட் பண்ணியிருந்தேன். ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதே மாதிரி நிறையா இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ நம்ம பேஜை தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். மோர் வரீங்கன்னா ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன்.